உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மாமா, தமன்னா இப்ப என்ன பிளான் தான் பண்ணிருக்கா? டேய், இத்தனை நாளா கூட இருந்து உனக்கு அவளை பத்தி தெரியலையே மனு. சரி சொல்றேன், அந்த பூவை எப்படி கலர் மாத்துறதுன்னு முதல்ல யோசிப்போம். உனக்கு ஏதாவது ஐடியா இருந்தா என்கிட்ட சொல்லு. யோசிக்கிறேன். வாமா தமன்னா. ஏய், எதுக்கு என்ன வர சொன்ன? மாடியில இருந்து புடிச்சு தள்ளி விட்டு கொல்லதான். என்ன சொன்ன? பயப்படாத. நீ பண்ற இந்த அசிங்கமான காரியத்துக்கு அத்தை தான் நான் செஞ்சிருக்கணும். இருந்தாலும் என்ன பண்றது, ஏதோ ஒண்ணு அத்தை செய்ய விடாம தடுக்குது. ஏன்னு தான் தெரியல. ஏய், என்ன நக்கலா போன் பண்ணி வான்னு சொல்லிட்டு பெரிய இவ மாதிரி மாடியில இருந்து தள்ளி விடுவேன்னு சொல்ற? என்ன கொழுப்பா? ஏய், உனக்கு இல்லாமையா இப்படி எல்லாம் வேலை பண்ணிருக்கிற? நீ அம்மா பெரிய கேடி. என்ன இங்க இருந்து குதிக்க சொன்னவதானே நீ? நீ போய் இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளா என்ன? ஆமா, பொம்மைன்னு கதை விட்டுக்கிட்டு ஒட்டு மொத்த வீட்டையும் ஏமாத்திட்டு இருக்கிற. அதுக்குதான் உன்னை குதின்னு சொன்னேன். 2 நாளைக்கு முன்னால ஜஸ்ட் மிஸ். இல்ல உன் வண்டவாளம் எல்லாம் தண்டவாளம் ஏறி இருக்கும். ஏய் ஏய், சும்மா நிறுத்து. ஜான்சி மேடம் அன்னைக்கு எனக்கு உண்மையை கண்டறிகிற டெஸ்ட் பண்ண மாதிரி உனக்கும் பண்ணிருந்தா உள்ளுக்குள்ள இருக்கிற அசிங்கம்லாம் வெளியே வந்துருக்கும். ஃப்ராடுத்தனம் பண்றதெல்லாம் நீ, எனக்குள்ள இருக்கிற அசிங்கம் வெளியே வந்துருமா? பேசுபடி பேசுவ. எல்லாம் ஒரு நாள் வெளியே வரதான் போகுது. அப்போ இருக்கிற உனக்கு. ஊர் பக்கம் எல்லாம் சொல்லுவாங்க, ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரிய விரட்டுச்சுன்னு. அந்த மாதிரிதான் இருக்குது இப்ப நீ பண்றது. நீ எப்படி இந்த வீட்டுக்குள்ளார வந்தேன்னு எனக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னால் தான் தெரிஞ்சுது. நீ தாடிகாரனை கைக்குள்ள போட்டுக்க பார்த்து அவன் சிக்கலானதும் பொம்மை அக்காக்கு டார்ச்சர் குத்துந்தவ தானே நீ. இதெல்லாம் எப்படி இவளுக்கு தெரியும்? என்ன இதெல்லாம் எப்படா அவளுக்கு தெரியும்னு யோசிக்கிறியா? இன்னும் நிறைய விஷயம் வெளியே வரும். வெயிட் வெயிட். ஹே ஃப்ராடு, உன்னை பிடிக்காதுன்னு சொன்னா செத்து போன பொம்மைக்கும் எனக்கும் பிரச்சனை இருக்குன்னு கதை கட்டுறியா? என்னது? அது கதையா நிஜமான்னு ஒரு நாள் தெரியும் தம்மனா கண்ணு. சரி, அதை விடு. ஆமா, உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் இந்த மாதிரி அசிங்கமான வேலையெல்லாம் பண்ணிருக்கிற? என்ன பிரச்சனையா? என்னது, நான் அசிங்கமான வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்கனா? என்னடி வளர்ற? நான் உன்னை கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் நீ என்ன பார்த்து கேக்குறியா? நீதாண்டி சித்தார்த்தி ஏமாந்த நேரமா பார்த்து அவன் கிட்ட புள்ளைய வாங்கிட்டு இந்த வீட்லயே நிரந்தரமா டேரா போட்டுடலான்னு நினைக்கிற. அத நடக்க விடாம தடுக்கிறதால நீதான் கோவிலுக்கு போட்ட மாலைய கழட்டி நீ நினைச்சத சாதிக்கலான்னு பாக்குற. இதுல நான் அசிங்கமான வேலை பாக்குறேனா இல்ல நீ அசிங்கம்? என்ன சொன்ன? நான் அசிங்கமான வேலைய பாக்குறேனா? மாலைய கழட்டிட்டா நானும் தாடிகாரனும் சேர்ந்துருவோன்னு உன்னோட அசிங்கமான புத்திய பயன்படுத்தி அத நினைச்சு பாக்குற அளவுக்கு வந்து விட்டுட்டு இப்ப என்னைய பேசுறியா நீ? ஹேய், இப்ப என்ன? அன்னைக்கு என்னமோ பெரிய இவளாட்டும் செத்து போன பொம்மி வயித்துல இருந்த குழந்தையவே நான் பெத்தெடுப்பேன்னு சொல்லி பெருசா வாய்ஸவடல் விட்ட. இப்போ உன்னோட ஃப்ராடு தனத்தெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டு நடக்க விட மாட்டேங்கிறதுனால என்கிட்ட வந்து சும்மா கத்திட்டு இருக்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு பெரிய எவளாட்டம் பேசுறியா? ஆமாண்டி, ஆமா. நான் ஃப்ராடு பண்றேனா இல்ல நீ ஃப்ராடு பண்றியான்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிட போகுது. ஏய், என்ன இப்ப மாடிக்கு வர சொல்லிட்டு என்கிட்ட வேணும்னே பிரச்சனை பண்றியா? நான் பிரச்சனை பண்றேனா? நான்லாம் பிரச்சனை பண்ணா நீலாம் தாங்க மாட்டாங்கன்னு. உனக்கு என்ன பத்தி சரியா தெரியல. ஏதோ தாடிகாரனுக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் என் கைய நான் கட்டி போட்டு வச்சுக்கிறேன். இதே பழைய ஏரியா ராணியா மாறினன்னு வச்சுக்கோ, உன் டப்பா டான்ஸ் ஆடிரும். அப்போ தெரியும் இந்த ராணி யாரு, நான் பிரச்சனை பண்ணா இன்னும் ஆவோன்னு. பண்ணுடி பண்ணு, நானும் பாக்குறேன். என்ன தமன்னா,
பெருசா வாய்க்கிழிய பேசினா இப்ப எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டான்னு தெரியலையே. அது இருக்கட்டும், நான் சொன்ன மாதிரி அந்த கெமிக்கல் தடவின பேப்பர்ல தானே பூ மடிச்சு வச்சிருக்காங்க. அங்க பாரு. தமன்னா, அந்த ராணி இவ்வளவு நேரம் என்ன பண்றா? வளர அப்பா. ராணி கொஞ்சம் கூப்பிட. சரிங்கப்பா. அக்கா, நான் பாப்பா என் வயித்துல கருவாவோன்னு நினைச்சுதான் ஒவ்வொரு நாளும் அந்த அம்மனை வேண்டிட்டு இருக்கேன். அதான் நான் உனக்கும் இந்த வீட்டுக்கும் செய்யற பெரிய நன்றி கடனாவும் நினைச்சுன்னு இருக்கிறேன். அரை உசுரா போன நம்ம பாப்பா திரும்ப வந்து இந்த பூமியில வாழ ஒரு வழி இருக்குங்கிறத பாப்பா எழுதின லெட்டர் மூலமா தெரிஞ்சதுல இருந்தே எனக்கு ரொம்ப சந்தோஷம்க்கா. அதுக்கோசரம் தான் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் போராடி இருக்கிறேன். இப்ப கூட அதை புரிஞ்சுக்காம அந்த தமன்னா அதை தடுக்கணும்னு அசிங்கமான வேலைய பண்ணிருக்கிறா. ஆனா இந்த தபா நான் உன்னாண்டியும் கேட்க போறதில்ல, அந்த ஆத்தாவாண்டியும் முறையிட போறதில்ல. ஏன்னா பாப்பா என் வயித்துல வந்து பொறுக்கணும்னு இந்த பிரபஞ்சம் முடிவு பண்ணிட்டா, அதை படைச்ச அம்மனே முடிவு பண்ணிருந்தா அதை யாராலையும் எந்த சக்தியாலையும் தடுக்கவே முடியாது. நான் இப்போ மனசு நிறைய நம்பிக்கையோட போறேன்க்கா. அந்த அண்ட சராசரத்தையும் காக்குற அகிலாண்டேஸ்வரியும் சரி, நீயும் சரி, எனக்கு வெள்ளை பூவை தான் கொடுப்பீங்கங்கிற நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்குதுக்கா. ராணி, உன்னை கீழே கூப்பிடுறாங்க. இதோ வரேன் சித்தி. சரி வா. வரலன்னு சொன்னாப்பா, வந்துருமா. தாயே, என்னையே அக்கினியா உண்டாக்கி அதையே விளக்காக்கியிருக்கேன். என் பாப்பாவை கருவறுத்த அந்த படு பாதகர்களால என் கூடவே இறந்து போன என் பாப்பா திரும்ப ராணி வயித்துல வந்து பொறுக்கணும். அதுக்கு நாளைக்கு ஒரு நாள் தான் அவகாசம் இருக்கு. ஒரு தாயா இருந்து கேக்குற, இறந்து போன என்னோட குழந்தைய திரும்ப உயிர் கொடுக்கிற விதமா என் ராணி வயித்துல வந்து பொறுக்க வைமா. அதுக்கு நீதான் தாயே மனசு இறங்கணும். வாமா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.